அண்ணா சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சண்முகம், உடன்குடி, வெட்டுக்கிளி இவங்க 3 பேரும் யாரோ ஒரு மனு குடுத்தத பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து டிவிஸ்ல கண்ணாடி போட்டுக்கிட்டு ஜம்முன்னு மளிகை சாமானத்தோட ஒரு பொண்ணு போய்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, என்னடா இது? நமக்குன்னு தெரியாம ஒரு வண்டியில ஒரு பொண்ணு மளிகை கடையவே கொண்டுட்டு போகுது. இது யாரா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அண்ணே, நம்ம கடைக்கு எதிர்த்தாப்புல எவனோ கடை போட பாக்குறானே, நம்ம உஷாரா இருக்கணும், இது போட விடக்கூடாது, உனக்கு எதிராக வந்துருவாங்க அப்படிங்கிறாங்க உடன்குடி. என்னடா இது இருக்கிற பிரச்சனையில இது ஒரு தலைவலியாங்கிறாங்க. எம்பிட்டு வேகமா போறான் பாருங்க, எவ்வளவு தைரியம், போன சீக்கிரம் போ போ அப்படின்னு வெட்டிக்கிளி சொல்லவும் சண்முகமும் வெகு வேகமா வண்டியை முறுகிட்டு போறாங்க. ஒரு வழியா 3 பேரும் போய் எஸ்கியோட வண்டியை மடக்கி பிடிச்சிடுறாங்க. அட நீயா அப்படிங்கிறாங்க. ஆமா நானே தாங்கிறாங்க. என்ன மளிகை சாமானத்தோடு போயிட்டு இருக்கிறேன்னு கேட்குறாங்க உடன்குடி. என் கடைக்கு தான் அப்படிங்கிறாங்க. எது உன் கடையா? உன் கடை தனியா எது? நம்ம கடை தானே அப்படிங்கிறாங்க. நம்ம கடையால இல்லை, இனிமே என் கடை தனியா இருக்குங்கிறாங்க எஸ்கி. அண்ணே, தனியா நான் எனக்குன்னு ஒரு கடை போட போறேன், எனக்கு ஆசீர்வாதம் பண்ணனே அப்படிங்கிறாங்க. ஏன் என்னது, நம்ம வீட்டுலயே நம்மளுக்கு எதிராக ஒரு கடையா? அதெல்லாம் வேண்டாம் வேண்டாங்கிறாங்க வெட்டிக்கிளி. எனக்குன்னு நான் சுயமா சம்பாதிக்கணுமில்ல, அதுக்கு தான் நான் கடை போட்டிருக்கேன். அண்ணா நீ என்னை ஆசீர்வாதம் பண்ணு அப்படின்னு அண்ணன் காலில் விழுந்து எஸ்கி ஆசீர்வாதம் வாங்குறாங்க. நல்ல அதில் போய் கடையை போட்டு நல்லா நடத்துவோம் அப்படிங்கிறாங்க. நான் புறப்படுறேன் அப்படின்னு சொல்லி புறப்பட்டு போறாங்க எஸ்கி. அட என்னென்ன இது, நமக்கு போட்டியா நம்ம எஸ்கியே கடையை போட்டா எப்படின்னு நீயும் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறியேன்னு கேட்குறாங்க வெட்டி. எனக்கு சந்தோஷமா இருக்குதுல்ல, அவ ஆறு சண்முகத்துக்கு தங்கச்சி அல்லவா, அவ சரியான ரோசக்காரிடா, நிச்சயமா கடையை போட்டு எவ்வளவு பெரிய ஆளா வரப்போறா பாருங்கிறாங்க சண்முகம். அப்படி என்ன சொல்ற? அப்படின்னா நான் அவ கடையில் போய் வேலைக்கு சேர்ந்துக்கிட்டுமா அப்படின்னு வெட்டிக்கிளி கேட்குறாங்க. அப்படியே சொல்ற, சரி உனக்கு திறமை இருந்தா போய் அவகிட்ட சமாளிச்சு பாரு பார்க்கலாங்கிறாங்க சண்முகம். நானா இருக்க முடியும், உன்னை இவ்வளவு நாளா வேலைக்கு வச்சிட்டு இருக்கிற, அவளா இருந்திருந்தா எப்பவே உன்னைய நசுக்கி போட்டிருப்பாங்கிறாங்க. நீ சொல்றதும் கரெக்டு தான் அப்படிங்கிறாங்க வெட்டிக்கிளி ஒத்துக்கிறாங்க. சரி போய் வேலையை பாருங்க, நான் கிளம்புறேன்னு சொல்லி சண்முகம் போறாங்க. என்ன அண்ணாச்சி இப்படி சொல்லிட்டு போறாரு, வீடு எது நடந்தாலும் சண்முகம் நல்லதுக்கு தான் பண்ணுவான்னு உடன்கடியும் வெட்டிக்கிளியங்கிட்டு போறாங்க. வீட்டுல வைகுண்டம் சாக்கெல்லாம் எடுத்து பராமரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அங்க பரணி காப்பி கொண்டு வந்து கொடுத்துட்டு, என்னமாமா இப்பவெல்லாம் இந்த சாக்குக்கு இன்னும் மதிப்பு இருக்கான்னு கேக்குறாங்க. அட என்ன தண்ணி இப்படி கேட்டுப்பட்ட, அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து வரைக்கும் அப்போல்லாம் நெல் அரிசி இதெல்லாம் எதில் ஓட்டு வச்சாங்கன்னு நினைக்கிறேன், சாக்குல தான். இப்போதான் பிளாஸ்டிக் பை அது இதுன்னு வந்துருச்சு. ஆனால் சாக்குக்கு இருக்கிற மதிப்பு எப்பவுமே குறையாதுமா, சாக்கு தான் நல்லதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்பதான் எஸ்கி அப்படியே கண்ணாடி போட்டுக்கிட்டு மாசா வந்து மளிகை சாமானத்தோட வந்து இறங்குறாங்க. திரும்பி பார்க்குறாங்க, இதாரடாது நம்ம வீட்டுக்கு முன்னாடி மளிகை கடையோட வந்து நிற்கிறாங்க அப்படின்னு பார்க்குறாங்க. அட எசக்கி எசக்கி என்ன வேலை இதுன்னு கேட்குறாங்க. ஆமாம் நான் மளிகை கடை வைக்க போறேங்கிறாங்க. மளிகை கடையே ரத்னா கனி எல்லாரும் இங்கே வாங்கடி அப்படின்னு எல்லாரும் வந்து பார்க்குறாங்க. இது என்னடி கொடுமை, அண்ணனுக்கு எதிராக இப்படி செய்வேன்னு கேட்குறாங்க ரத்னா. ஆமாம் அண்ணன் அங்கே கடை போட்டிருக்கு, நான் இங்கே திண்ணையில் கடை போட போகிறேன். திண்ணையில் கடை போட போறியா, என்ன உங்கள் அண்ணனுக்கு போட்டியே செய்யறியாங்கிறாங்க. ஆமாங்கிறாங்க எஸ்கி. நான் திண்ணை மளிகை கடைன்னு வைக்க போறேன், இந்த திண்ணை சும்மா தானே கிடக்கு, நான் இதில் வச்சுக்கிறேங்கிறாங்க. திண்ணையில் வைக்கிறியான்னு கேட்குறாங்க வைகுண்டம். ஆமாப்பா திண்ணை சும்மா தானே கிடக்கு, உனக்கு வேணா மாசமானா திண்ணைக்கு வாடகையை கொடுத்துட்றேன். இந்த எசிக்கு ஓசில் போய் யார்கிட்டையும் நிற்க மாட்டா, நான் திண்ணையில் கடை போட்டுக்குவேங்கிறாங்க. அடே அப்பா அடே அப்பா புதுசாக ஒரு தொழிலதிபர் உருவாயிட்டாங்க போல இருக்குங்கிறாங்க பரணி. ஆமாம் இங்கே பாருல பரணி, நான் ஒன்று ஏப்ப சாப்ப கிடையாது, இனிமேல் இங்கே தான் இருக்க போகிறேன், இங்கே தான் கடை போட போகிறேன், இது என்னோட வீடு, வீட்டு செலவுக்கு மாதம் மாதம் நானும் சம்பளத்தை கொடுத்துட போகிறேங்கிறாங்க எஸ்கி. இனிமேல் நீ என்ன சொன்னாலும் சரி, நான் இந்த வீட்டை விட்டு போகிறதா இல்லைங்கிறாங்க. அப்படியா மேடம், புதுசாக அவதாரம் எடுத்திருப்பீங்க போல இருக்கு. ஆமாம் ஓசிலையெல்லாம் சோறு தண்ணி திங்க மாட்டேன், இதுதான் என்னோட முடிவு பார்த்துக்கோங்கிறாங்க எஸ்கி. இல்லை எஸ்கி, ஏற்கனவே உங்கள் அண்ணன் மளிகை கடை வச்சிருக்கான், அதுக்கு எதுனா நீயும் வச்சா நல்லாவா இருக்குதுங்கிறாங்க வைகுண்டம். அப்பா இதில் என்னப்பா இருக்குது, அண்ணன் அங்கே கடை போட்டிருக்கு, இவ வீட்டில் தானே கடை போடுறா, போட்டு போகிறா விடுங்கங்கிறாங்க ரத்னா. ரத்னா எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு உனக்கு தேங்க்ஸ் டி. எஸ்கி சொந்தமாக ஒரு கடையை நடத்தணும்னு நீ முடிவு பண்ண பாரு, அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள்ங்கிறாங்க ரத்னா. அப்படியா தேங்க்ஸ்க்கா அப்படிங்கிறாங்க எஸ்கி. எஸ்கி கடை போடுறதுன்னு முடிவு பண்ணிட்டே, போடுறதே போடுற, அந்த சவுந்தரபாண்டி வீட்டு திண்ணிலேயே கொண்டு போட்டிருக்க வேண்டியதானே, அவங்க வயிறு எரிஞ்சு நிற்கிறத நீயும் கண்ணால் பார்த்துருப்ப பாருங்கிறாங்க பரணி. மாதிரி அக்கா இங்கே கடை போடுறதான் சரியா இருக்கும், அப்போ தான் நம்ம நினைச்சதெல்லாம் எடுத்து திங்க முடியுங்கிறாங்க கனி. அதுவும் ஓசியில் எடுத்து சாப்பிட்டா இன்னும் நல்லா இருக்குங்கிறாங்க கனி. ஆமா திண்ணி பண்டார என்ன நினைக்குது பாரு அப்படிங்கிறாங்க வைகுண்டம். அடியே கனி, உங்க குடும்பத்துக்கு தான் நான் கடை போடுறேன்னு நினைச்சியா, இங்கெல்லாம் எதுவும் ஓசி கிடையாதுடி, இது என்னோட கடை, எதுவாக இருந்தாலும் காசு கொடுத்து தான் கிடைக்கும் அப்படின்றாங்க. அப்படியா, அப்போ கடை ஓப்பன் அன்னைக்காவது மிட்டாய் கொடுப்பியா கொடுக்க மாட்டேங்கிறாங்க கனி. அந்த கடை ஓப்பன் அன்னைக்கு கூட ஒரு சோடா மட்டும் கொடுக்கறதா இருக்கு. இப்போ உங்ககிட்ட சொல்லிட்டேன், நான் இப்போ கடையை வைக்க போறேங்கிறாங்க. சரிக்கா கடை எப்போ ஓப்பன் பண்ண போறேன்னு கனி கேட்கவும், அதே நாளைக்குல அக்கா கடையை இன்னைக்கே திறந்துருக்கா, நாளைக்கு எனக்கு பரிச்சை இருக்குதுங்கிறாங்க கனி. நாளைக்கு உனக்கு பரிச்சை இருக்குதுங்கிறக்காக கடையை நான் இன்னைக்கே திறக்க முடியுமா, நாளைக்கு தான் நல்ல நாள், நாளைக்கு தான் கடையை திறப்பேன், நான் போய் பொருளெல்லாம் இறக்கி வைக்கணும், உங்ககிட்ட பேசி நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு எசிக்கு பொருளெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. எசிக்கு வாங்கி அந்த பொருள்கள் எல்லாம் கணக்கு பார்த்துட்டு இருக்காங்க. அங்கே பரணி வராங்க. என்னடி தொழிலதிபர் இன்னும் கடையே ஆரம்பிக்கல,
அதுக்குள்ள வரவு செலவு கணக்கு பார்க்க ஆரம்பிச்சாச்சாங்கிறாங்க. இடி கணக்குனா என்னடி, வரவும் செலவும் தானே, செலவு கணக்கெல்லாம் முதல்ல எழுதி வச்சா தானே வரவு செலவு கணக்கை கரெக்டா பார்க்க முடியுங்கிறாங்க எஸ்கி. எஸ்கி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு பொண்ணு தைரியமா தனக்குன்னு ஏதாவது ஒரு தொழில் வேணுங்கிறதுக்காக வைராக்கியமா நீ ஒரு கடையை போடுறவாரு நினைக்கும் போது எனக்கு பெருமையாவும் சந்தோஷமாவும் இருக்குதுங்கிறாங்க பரணி. எல்லாமே லேட்டாக தான் தோணுது. இந்த மரமண்டைக்கு எங்கே தோணுது, வீரா மாதிரி படிச்சிருந்தா ஏதோ கவர்மெண்ட் எக்ஸாமாவது எழுதி ஏதாவது கவர்மெண்ட் வேலைக்காவது போயிருக்கலாம் தான், படிக்கலையே. சரி இப்போதைக்கு என்னால் என்ன முடியுமோ அதை தன்னடி நான் செய்ய முடியுங்கிறாங்க எஸ்கி. உங்கள் அண்ணன் மேலே இருக்கிற கோவத்தில் நீ கடை ஆரம்பிச்சிருக்க, உன்னோட எண்ணம் அதை மாற்றினாலும் மாற்றிட முடியுங்கிறாங்க பரணி. இது என் பணம், என்னோட கடை, என்னை யாரும் கேள்வி கேட்க முடியாது இல்லைங்கிறாங்க எஸ்கி. அதுக்காக உங்கள் அண்ணனை தப்பாக எடுத்துக்காதடி. உங்கள் அண்ணன் மட்டும் அப்படி பேசலினா உன்னால் இப்படி தைரியமாக துணிச்சலா இப்படி ஒரு தெளிவான முடிவு எடுத்திருக்க முடியுமா சொல்லு பார்க்கலாங்கிறாங்க பரணி. நீ இப்படி எல்லாம் பண்ணட்டும்னு தான் உங்கள் அண்ணன் நேற்று அப்படி பேசியிருக்கான், நீ அதையெல்லாம் எதுவும் பெருசாக எடுத்துக்காதேன்னு பரணி சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. ஏண்டி நேற்று வந்து உனக்கே எங்கள் அண்ணனை பற்றி இவ்வளோ தூரம் தெரிஞ்சிருக்கும் போது ஒட்டி பிறந்த எனக்கு எங்கள் அண்ணனை பற்றி எனக்கு தெரியாது. அதுதானே பார்த்தேன், உங்கள் அண்ணனை நீ விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க பரணி. ஆமாம், எங்கள் அண்ணன் எது செஞ்சாலும் எப்போ செஞ்சாலும் அது எல்லாம் நல்லதுக்கு தான் செய்யும். நேற்று அண்ணன் பேசுனது மட்டும்தான் உனக்கு தெரியும், அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்குறாங்க. பரணிக்கு ஒரே ஆச்சரியம். என்னது, அப்புறம் என்னடி நடந்தது, எனக்கு ஒன்றும் தெரியாதுங்கிறாங்க பரணி. நடந்தது என்னங்கிறத நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி மனமுருக சொல்கிறாங்க எஸ்கி. கொல்லப்புறத்தில் உட்காந்து எஸ்கி அழுதுகிட்டு இருக்காங்க. அங்கே சண்முகம் வர்றாங்க. என்ன உறங்காமல் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்குறேன். தூக்கம் வந்தால் தானே தூங்கலாங்கிறாங்க. இப்போ எதுக்கு நீ அழுதுகிட்டு இருக்கிற, நான் உன்னை மனசை காயப்படுத்தணுங்கிறக்காக நான் அப்படி சொல்லலைங்கிறாங்க சண்முகம். ஆமாம், வேல்கம்பை எடுத்து நெஞ்சில் பாய்ச்சிட்டு வலிக்குதான்னு கேட்டால் என்ன செய்வேன், ஒரு பொண்ணுக்கு கல்யாணம்னு முடிஞ்சுட்டா அது எல்லாம் முடிஞ்சது, திரும்பவும் பிறந்த வீட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு தண்டை சோறு தின்னுக்கிட்டு கொந்துருக்கூடாது இல்லைனேங்கிறாங்க எஸ்கி. நான் சொன்னது எதுவுமே உனக்கு புரியலையா, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறியான்னு கேட்குறாங்க சண்முகம். போது விடுன்னு, நான் இனிமே உன் வீட்டில் தண்டை சோறு திங்க மாட்டேன். ரோசத்தில் நீ பேசுறேன்னு தெரியுது, அதில் என்ன பிரித்து பேசிக்கிட்டு என் வீடு உன் வீடுன்னு சொல்லிக்கிட்டு. உனக்கு ரோசம் இருக்கிறதெல்லாம் சரிதான். நேற்று அந்த சவுந்தர பாண்டி என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்டான்னு சொன்னதும் அப்படியே முகம் மாறுது எசுக்கிக்கு. எது, உன்னை ஒசிப்பி விட்டாரா அந்த மனுஷன், என்னென்ன சொன்னாரு சொல்லுன்னு கேட்குறாங்க எஸ்கி. ஒன்று சொன்னான் பாரு, கோனசி எடுத்து அப்படியே என் நெஞ்சில் குத்துன மாதிரி இருந்ததுங்கிறாங்க சண்முகம். என்னென்ன சொல்கிற, அப்படி என்னதான் சொன்னாரு சொல்லு எங்கிட்டேங்கிறாங்க எஸ்கி. உன் தங்கச்சியை மேலதாளத்தோட கூட்டிகிட்டு போனீங்க, கூட்டிகிட்டு போய் அங்கே கொண்டு போய் அவளை என்னவா வச்சிருக்க, அங்கே வேலைக்காரியை தானே வச்சிருக்க, இங்கேயும் அவள் வேலைக்காரியாக தான் இருந்தா, இப்போ திரும்ப நீ உன் வீட்டில் கூட்டிகிட்டு போய் வேலைக்காரியாக வச்சிருக்க, அவ்வளவுதான். இங்கே இருந்தாலும் சமையல்காரி தான், அங்கே இருந்தாலும் சமையல்காரி தான், அவளுக்கு என்ன வித்தியாசம் இருக்குன்னு கேட்குறாருல. ஆன மேலேயே அம்பாரி வச்சு கூட்டிகிட்டு போனாலும் விளக்குமாத்துக்கு பேர் என்ன, விளக்குமாறு தானே. அந்த ஆள் சொன்ன அந்த வார்த்தை எனக்கு அப்படியே செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குது. அண்ணே சே, நான் படிக்காம போயிட்டேனே, நானும் படிச்சிருந்தா ரத்தனக்கா மாதிரியும் வீரா மாதிரியும் நானும் வேலைக்கு போயிருப்பேன்ல. அந்த ஆள் சொன்ன மாதிரி அப்படி ஆயிடக்கூடாதுல எஸ்கி. ஆம்பளைக்கு மட்டும் ரோசம் கிடையாது, பொம்பளைக்கும் இருக்கு. அந்த ஆளோட வாக்க பொய்யாக்கணுங்கிறாங்க. சரிண்ணே, அப்ப நான் என்ன செய்ய முடியும், நான் தான் 4 எழுத்து கூட படிக்கலையே, என்னால என்ன முடியுங்கிறாங்க எஸ்கி. இல்லை நான் மட்டும் என்ன, நான் படிச்சிருக்கேன், என்ன கொஞ்சம் எழுத படிக்க தெரியும், கணக்கு போட தெரியும், அவ்வளவுதானே. இன்னைக்கு நான் ஒரு இடத்துக்கு வந்துடலையே, என்ன ஏதாச்சும் பண்ணி நீயும் மேன்மைக்கு வரணுங்கிறாங்க. அண்ணே எனக்கும் ஏதாச்சும் பண்ணணும்னு தான் தோணுது, ஆனா என்ன பண்றதுன்னு தான் எனக்கு ஒண்ணுமே புரியலையே என்னங்கிறாங்க. சின்ன வயசுல நான் படிக்காம விட்டது என்னோட தப்பா போச்சுன்னு எஸ்கி அழுகுறாங்க. இப்ப நீ எதுக்கு அழுகுற, அந்த சவுந்தர பாண்டி கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் தானே எனக்கே அந்த தப்பு என்னன்னு புரிஞ்சுது. அந்த ஆள் கேட்ட கேள்விக்கு நான் தான் வெக்கப்படணும், படிச்சு தான் முன்னுக்கு வரணுங்கிற அவசியம் கிடையாது. படிக்காம முன்னேறினவங்களும் இருக்காங்க, நாட்டையே ஆண்டிருக்காங்க, வாழ்க்கையிலயும் நிறைய சாதிச்சிருக்காங்க. ஆம்பளை பொம்பளை எல்லாம் எந்த வித்தியாசமும் கிடையாது. நீ என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ, என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ, நீ எந்த முயற்சி பண்ணினாலும் இந்த அண்ணன் உனக்கு சப்போர்ட்டா இருக்க, நீ செய்யுங்கிறாங்க. எஸ்கி நீ என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ அதை செய், நம்ம அப்பா முருகனும் இந்த அண்ணனும் உனக்கு துணையா இருப்போம், உனக்கு சப்போர்ட்டா இருப்ப, நீ என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ செய்யுங்கிறாங்க சண்முகம். சரிண்ணே, இப்பதான் எனக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கு, என்ன செய்யணும்னு நினைக்கிறேனோ நான் அதை உங்ககிட்ட அப்புறமா சொல்றேங்கிறாங்க எஸ்கி. சரி எஸ்கி, பணியில ரொம்ப நேரம் கோந்திருக்க வேண்டாம், உடம்புக்கு ஒத்துக்காது, உள்ள வந்து படுவா அப்படின்னு கூப்பிட்டு சண்முகம் போறாங்க. பொழுதோட நடந்தது எல்லாமே பரணிக்கிட்ட எஸ்கி சொல்லிட்டு இருக்காங்க. அண்ணன் கூட தான் படிக்கல, ஆனா அண்ணன் மளிகை கடை வச்சு எங்களை எல்லாம் காப்பாத்தலையே, கடை வச்சு அதே வியாபாரத்தை சாமர்த்தியமா பாக்குறதுக்கு எனக்கும் திறமை இருக்கு, மளிகை கடை வைக்கிறதுக்கு என்ன 4 பேர்த்துக்கிட்ட நல்ல வார்த்தை பேசணும், கணக்கு வழக்கு பார்த்தா போதும், என்கிட்ட தான் ரெண்டுமே இருக்கே, நான் யாரா இருந்தாலும் நல்லா பழகிடுவேன், அந்த தைரியத்தில் தான் நானும் மளிகை கடை வச்சுட்டேன்டிங்கிறாங்க எஸ்கி. நான் ஏன் இப்படி டக்குன்னு இப்படி ஒரு தொழில் பண்ண ஆரம்பிச்சேன் உனக்கு புரிஞ்சுதான்னு கேட்குறாங்க எஸ்கி. நல்லாவே புரிஞ்சதுடி, ஆனா நீயும் உங்க அண்ணனும் சரியான கேள்வி, உங்களுக்கு எல்லாம் தெரியாம இப்படி ஒரு பெரிய வேலையை பார்த்திருக்கீங்களாடின்னு கேட்குறாங்க பரணி. ஆமாண்டி பரணி, நான் அழுதா எங்க அண்ணன் தாங்காது, இதுவே நான் அவமானப்பட்டா அது தாங்கவே தாங்காது. இந்த பாரடி பரணி, நான் சந்தோஷமா இருந்தா மட்டும் பத்தாது, நான் தலை நிமிர்ந்து வாழும், அதனாலதான் எங்க அண்ணன் கிட்ட கூட சொல்லாம நான் கடையை ஆரம்பிச்சிட்டேன், வேலையை கூட ஆரம்பிச்சிட்டேன் பாரு. இன்னைக்கு சந்தோஷமா கலங்கம் இல்லாம நான் இன்னைக்கு வேலையை தொடங்கி தலை நிமிர்ந்து நிக்கிறேனே, அதுக்கு காரணமே எங்க அண்ணன் தாண்டி. எங்க அண்ணன் தெய்வத்துக்கு மேலேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது சண்முகம் அந்த பக்கமா வந்து நின்று கண் கலங்கி நிக்கிறாங்க. எஸ்கி அண்ணனை பார்த்ததும் போய் அண்ணான்னு சொல்லி தோல் மேல சாஞ்சு அழுதுகிட்டு இருக்கிறாங்க. இல்ல எஸ்கி, உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும்ல, அழுகாத, கைய ஊனி காரணம் பாஞ்சு எப்படியாச்சும் எந்திரிச்சு நிப்பேன்னு எனக்கும் தெரியும், சண்முகத்தோட தங்கச்சி தலை நிமிர்ந்து வருவ, நீ அழுகாத, நான் இருக்கேங்கிறாங்க சண்முகம். அண்ணன் ரொம்ப நன்றினா அப்படின்னு எஸ்கி சொல்ல, என்னது அண்ணங்கிட்ட போய் நன்றி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், முதல்ல கண்ணத்தோட வேலையில தான் கவனமா இருக்கணும் சரியா அப்படிங்கிறாங்க. சரிங்கிறாங்க எஸ்கி. அண்ணே நான் நிச்சயமா இந்த மளிகை கடையில சம்பாரிச்சு காட்டுவேன், சண்முகத்தோட தங்கச்சிக்கு மட்டும் இல்ல
இல்ல இந்த ஊருக்கே நான் காட்டுவேன். அது மட்டும் இல்ல மாமாவுக்கும் சேர்த்து நான் நான் யாருங்கிறத காட்டுவேன். அப்பதான் வெட்டுக்கிளியோட சத்தம் கேக்குது. எஸ்கே இதா தெராஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன் பாருங்கிறாங்க. அண்ணே உளுந்து, கடுகு 100 கிராம் 200 கிராம்னெல்லாம் நம்ம போட்டு பாக்கெட் பண்ணணுமல்லண்ணே. அதுக்கு தான் தெராஸ் தேவைப்படுது. வெட்டுக்கிளி அண்ணாவை நான் தெராஸ் வாங்கிட்டு வர சொன்னேங்கிறாங்க. ஏய் எஸ்கி அதுல ஒரு 2 கிராம் குறைஞ்சதுன்னு வச்சுக்குவேன். வெட்டுக்கிளியவே உட்கார வச்சு நீ எடையை போட்டுருங்கிறாங்க. இப்படி 2 பேரும் பேசி சந்தோஷமா சிரிச்சுட்டு சரிண்ணே நான் போய் வேலையை பாக்குறேன்னு சொல்லிட்டு எஸ்கே அங்கிருந்து போறாங்க. இல்ல பரணி நேத்து ஏதோ வார்த்தையெல்லாம் அவசரப்பட்டு விட்டீங்க என்னாச்சுன்னு பாத்தியா அப்படிங்கிறாங்க சண்முகம். டே அப்பா டே நீங்க 5 பேரும் சரியான அமுக்குனாங்கொழி சைலண்டா இருந்துகிட்டே காரியத்தை முடிச்சிருக்கீங்கல்லன்னு கேக்குறாங்க பரணி. பரணி என் தங்கச்சிங்க 4 தங்கச்சிகளுக்காக இந்த வலது தோள் எப்பவும் தாங்கி நிப்பேன். இதோ உனக்கு வேணும்னா சொல்லு இந்த இடது தோள் சும்மா தான் இருக்கு வேணா வந்து சாஞ்சுக்கோங்கிறாங்க. யாராச்சும் வந்து ஆசைப்பட்டா கூட சாஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னதும் பரணி ஓடி போனதும் சண்முகத்தை ஹட் பண்ணிக்கிறாங்க. அண்ணன் தங்கச்சிகளுக்குள்ள இருக்கிற உரிமையும் அன்பும் பாசத்தையும் விட பொண்டாட்டிங்கிற உரிமையை அதிகமா எடுத்துக்கிட்டு எல்லாமே நீதானே எனக்கு அப்படின்னு பரணி ஒட்டி உறவாடி இப்ப சண்முகத்தோட நெஞ்சோடு சாஞ்சு நிக்கிறாங்க. பரணி என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.